Now you're watching New Indian TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ஏசாயா 48 அதிகாரம் 17 இறைவசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு நமக்கு பல பேர் நம்மளோட வாழ்வை குறித்து ஆலோசனை சொல்லலாம். உடன் பிறந்தவர்கள் ஆலோசனை சொல்லலாம், நண்பர்கள் ஆலோசனையை சொல்லலாம். இப்படி பலரும் நம் வாழ்வை குறித்து ஒரு ஆலோசனை சொல்வார்கள். ஆனால் அதையும் விட மிக சிறந்தது கடவுளிடம் இருந்து வரும் ஆலோசனைகள். அவருக்கு தான் நம்மளுடைய வாழ்வை குறித்த நோக்கம் தெரியும். எங்கள் பிரியமானவர்களே, இதை உதாரணமாக இன்னும் புரியும் விதமாக நான் கூற வேண்டும் என்றால், ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவிலே விருந்து உபசரிப்புகள் நடக்கிறது, விருந்து ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. அந்த விருந்திலே நல்ல ஒரு பிரியாணி சாப்பாடு போடுறாங்க. அப்போ நம்மளும் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம், பக்கத்தில் இருக்கிறவரும் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ இந்த பிரியாணியை சாப்பிடும்போது நல்ல ஒரு சுவை இருந்திருக்கும். பொதுவாக நமக்கு அது அனைவருக்குமே அனுபவம் தான். அப்படிப்பட்டு அந்த சுவையான பிரியாணியை யார் செய்தது என்று பக்கத்தில் நம்மளோட அமர்ந்திருக்கும் நபர்கிட்ட கேட்கும்போது தெரியுமா? அவருக்கு அந்த சமையலை பற்றின பக்குவம் தெரியுமா? தெரியாது. அதை நாம் யாருக்கிட்ட கேட்போம்? அந்த பிரியாணி உணவை தயாரித்தவர்கிட்ட தான் கேட்போம். அவர்களுக்கு தான் அந்த பக்குவம் தெரியும், அவருக்கு தான் அதை எப்படி உருவாக்கணும் என்ற விதம் தெரியும். அதனாலே அவர்கள் அதை பகிர்ந்து கொள்வார்கள். அதே போல தான் நம் வாழ்வை குறித்து மற்ற யாரிடமும் நாம் கேட்டாலும் நமக்கு பதில் வராது. நம்மை படைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தான் நம் வாழ்வை குறித்த நோக்கம் தெரியும். அவர் தான் நம்மளை உருவாக்கினார். உருவாக்கியவர்கிட்டம்தான் நாம் கேட்க வேண்டும், ஜெபத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்வை குறித்து நீர் என்னமாக சித்தமாக வைத்திருக்கிறீரோ வெளிப்படுத்தும் என்று ஜெபிக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும். நம் ஆண்டவரிடம் முகமுகமாக பேச வேண்டும். யாரும் அதை செய்வதில்லை. அவரை நம்மளுடைய நண்பர் போல இருக்கிறார், நமக்கு ஆலோசனை தருகிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நமக்கு 3 வேளை உணவு தருகிறார், அனைத்தும் தருபவர் அவரே. அப்போது அவரிடம்தான் நம் வாழ்வை குறித்த நோக்கத்தை நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது தான் நம் ஆண்டவருடைய அந்த சத்தம், அவர் பேசும் குரல் நம் ஆன்மாவிலே பிரதிபலிக்கும். எனக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆன்மாவை ஆங்கிலத்தில் சொல்ல போனால் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டிலே ஒரு குரல் எழும்புவதை நீங்கள் நன்றாக உணர முடியும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு தவறு செய்தால் கூட, அப்பயே மனசு தோணுச்சு அங்கே போகக்கூடாதுன்னு, அதையும் மீறி போனேன், ஒரே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்வதை கேட்கலாம். இந்த ஆள் மனதில் உண்டான ஒருத்தர் சொல்வது போல இருந்ததல்லவா, அதுதான் ஆண்டவருடைய குரல். ஆண்டவர் நம் மீது நம் மனதோடு இடைப்பட்டு பேசும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். எனக்கு பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் இருந்தாவது நாம் தினமும் ஆண்டவரிடத்தில் கேட்போம். நாம் ஒவ்வொரு எடுக்கப்படும் தீர்மானத்தை குறித்தும் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெப விண்ணப்பத்தில் ஏறெடுப்போம்.
அப்போது ஆண்டவர் பதில் தரும்போது அது நம் வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம். இப்படி தொடர்ந்து செய்தால் நம் ஆண்டவர் சித்தத்தின்படி வாழ ஆரம்பித்து விடுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் அனைவருமே ஆண்டவருடைய சித்தத்தோடு ஆண்டவர் சித்தத்திற்காக நம்மளை அர்ப்பணிக்கவும் ஆண்டவருடைய சித்தம் நம் வாழ்விலே செயல்படுவதற்கும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீங்கள் ஏசாயா 48ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டது போல நீதான் எங்களை வழிநடத்தும் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை தவிர வேறு யாரும் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பதிலும் தந்து விட முடியாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இந்த வசனத்து மூலிமா நீர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஊழியத்தை செய்யும் அநேக போதகர்களுக்காகவும் திருச்சபைகளுக்காக நான் ஜெபிக்கணும் கர்த்தாவே. அங்கே உம்முடைய சித்தம் வெளிப்பட தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. அவர்கள் முடிவில்லாத வாழ்வு பெறுவதற்கு ஏற்ற தகுதி அடைவர்களாக அவர்கள் மாறுவதாக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். என் அன்பான சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கணும் கர்த்தாவே. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து வெற்றி பெற செய்யும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலியமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Now you're watching New Eden TV.